கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதன் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படின்னு கணேச ஸ்தோத்திரமா இருந்தாலும் சரி, பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் அப்படின்னு ஜீசஸை கும்பிடுற ஸ்தோத்திரமா இருந்தாலும் சரி, அல்லாஹுவா இலாஹா இல்லாஹுவால் ஹயுல் கையூமோ அப்படின்னு அல்லாஹ்வை கும்பிடுற ஸ்தோத்திரமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம மந்த்ரா அப்படின்னு ஏன் சொல்றோம், மந்திரம்னு ஏன் சொல்றோம்னா அதை உச்சரிக்கும் போது நம்ம மனசுல வேற எதுவுமே ஓடாது, அதுல மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாய்கிசம் பிலாசபிலேயே அதே தான் சொல்றாங்க. ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த மந்திரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, நமக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னா உண்மையை கண்டறிகிற சக்தி இருக்கு. எந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோல்ல இருக்கோ, எந்த விஷயம்லாம் கண்ட்ரோல்ல இல்லையோ அதை கண்டறிஞ்சு செயல்படுற சக்தி இருக்கு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுங்க. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபில த பவர் ஆஃப் த மந்த்ரா அதை பத்தி பேசியிருக்காங்க. இதை யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.